அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபா கடந்து உங்கள் கிருஷ்ணன். வெரி குட் மார்னிங் டு ஆல். குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். இனிய காலை வணக்கம். ஸோ இந்த வாரம் இந்த வாரம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 3வது வாரம் நம்ம அடி எடுத்து வைக்கிறோம். ஓகேங்களா? அதாவது மண்டே டு சண்டே, அடுத்த மண்டே டு சண்டே. இப்போ 3rd மண்டேக்கு நம்ம வந்தாச்சு. ஓகேங்களா? 3வது வாரம் நம்ம இனிஷியலாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த 2 வாரங்கள் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் என்கேஜாகவே நீங்கள் படிச்சிருந்துருப்பீங்க. ஓகேங்களா? அதாவது இதுக்கு முன்னாடி மே மாதம் நம்ம 2 வாரங்கள் எப்படி படித்தோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த ஜூன் மாதத்தில் நம்ம மேக்சிமம் நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து பார்த்தோன்னா அதிகபட்சம் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஸ்டடீஸில் தான் இருந்திருக்கும். அதாவது டைம் கிடைச்சும் நம்ம படிக்காமல் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். கிடைக்கிற டைம் நம்ம வந்து படிப்போம். எப்படா டைம் கிடைக்கும் நம்ம படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கரெக்டு தானே? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் படிக்கிறதுக்குள்ள ஆர்வமாக வந்துட்டீங்க. சம்டைம்ஸ் வந்து படிக்கிறதுக்கு டைம் கிடைக்கல, நம்ம எதிர்பார்த்த மாதிரி டைம் அமையலை, எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்தோன்னா டைம் வந்து பார்த்தோன்னா நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சம்டைம்ஸ் வந்து டிப்ரெஷன் ஆகும், கோபம் வரும், எரிச்சல் ஆகும், பிள்ளைங்க படிக்க விட மாட்டாங்க, நம்ம படிக்கலாம் உட்காரும் போது பாப்பா அழுகும். நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த விஷயம் நடக்கல அப்படிங்கும் போது நமக்கு வந்து கொஞ்சம் கோபம், கடுப்பு எல்லாமே வரும், டிப்ரெஷன் எல்லாமே இருக்கும். பட் ஒரே ஒரு விஷயம்தான், அதை கொஞ்சம் கூலாக ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா இங்கே நம்ம டிப்ரெஷன் ஆகுறதுனாலையோ கோவப்படுறதுனாலையோ இல்லை நம்ம டென்ஷன் ஆகுறதுனாலையோ இங்கே எதுவும் நடக்க போகிறது கிடையாது. அதனால இது ஏதாவது பயன் இருக்கான்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் இருந்தோம்னா என்ன பயன்? கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு நம்ம அழகாக படிக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா ஈஸியாக இருக்கும். அதனால பிள்ளைங்க டக்குன்னு முடிச்சுக்கிட்டா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதை போய் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு வந்து தான் படிக்கணும், கோவப்படக்கூடாது. இல்லை சார் நான் ஒரு ஆர்வமாக உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன், அந்த டைம் இப்படி நடக்குது, நான் ஆர்வமாக படிச்சுட்டு இருக்கேன், அப்போதான் எங்கள் வீட்டில் வந்து வேலை சொல்லுவாங்க, இதை செய் அதை செய்யுவாங்க, நம்மளை டென்ஷன் ஆகுற மாதிரி விஷயங்கள் செய்வாங்க. ஏன் டென்ஷன் ஆகுற மாதிரி விஷயங்கள் சொல்றாங்க தெரியுமா? இதே விஷயத்த முன்னாடி சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க டென்ஷன் ஆயிருக்க மாட்டீங்க. இப்பயே டென்ஷன் ஆறீங்கன்னா இப்ப படிப்புகள் நீங்க மூழ்கிட்டீங்க. இதுதான் அறிகுறி. தான் வந்து படிப்புக்குள்ள மூழ்கிட்டேன் அப்படிங்கிறதுக்கான அறிகுறி என்ன தெரியுங்களா? படிப்பு படிக்கும் போது சின்ன டிஸ்டர்பன்ஸ் வந்தா கூட நமக்கு எரிச்சலாகும். அப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம படிப்புல மூழ்கிட்டுன்னு அர்த்தம். அப்ப நீங்க கரெக்டான வழியில தான் படிச்சுட்டு இருக்கீங்க. இந்த சின்ன சின்ன இன்டரப்ட் வரதான் செய்யும். அந்த இன்டரப்டை கொஞ்சம் கூலா ரிலாக்ஸா வந்து பார்த்தோன்னா காமா டீல் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. அது இருக்கதான் செய்யும். எனக்குமே இருக்கு. ஒரு நாளைக்கு அப்படிலாம் பார்த்தா ஒரு நாளைக்கு 100 150 வந்து பார்த்தோன்னா எனக்கு அந்த நினைச்ச மாதிரி டைம் கிடைக்காம ரன்னிங்லேயே தான் இருப்பேன். காலையில இருந்து நைட்டு வரைக்கும் விடிகாத்தல் வரைக்கும் அப்படி ரன்னிங்லேயே தான் இருப்பேன். எதிர்பார்த்த மாதிரி விஷயங்கள் நடக்காது. ஏன்னா வீட்டில் குழந்தைங்க இருக்கும்போது நம்ம பிளான் பண்ணபடி எல்லாமே வந்து பார்த்தோன்னா எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ அதை நம்ம வந்து கூலாக ஹேண்டில் பண்ணோம்னா நமக்கு ஒன்றுமே கிடையாது. இது நான் வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு ட்ரிக்கு. வாட் எவர் திடீர்னு நான் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு வரும்போது பார்த்தோன்னா தம்பி அழுவான். ஸோ ஓகே, தம்பிக்கிட்ட கொஞ்சம் நான் விளையாட்டு காட்டிட்டு இது பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் டைம் தள்ளி போட்டு நம்ம அந்த வீடியோவை எடுப்போம். அவ்வளோதான். நம்ம எதுவுமே வந்து பார்த்தோன்னா ஐயோ அதுக்குள்ளே நான் வீடியோ எடுத்து நான் 10 வீடியோ எடுத்துருக்கேன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. கொஞ்சம் தள்ளி போகும், அவ்வளோதானே. ரிலாக்ஸாக அடுத்து படிக்க ஆரம்பிக்க, நான் அதுக்கப்புறம் ஒர்க் செய்ய ஆரம்பிப்பேன். அவ்வளோதான் வித்தியாசம். ரிலாக்ஸாக மூவ் பண்ணுங்க, ஒன்றும் ஆகிட போகிறது கிடையாது. ரிலாக்ஸாக நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் படிக்கிறீங்களோ அது எல்லாமே மைண்டில் நிற்கும். டிப்ரெஷனில் நீங்கள் 10 மணி நேரம் படித்தாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. பயம் பதட்டத்துலையோ கோவத்துலையோ வெறுப்புலையோ நீங்கள் படிக்காதீங்க. கிளியரா? ஸோ இதுதான் இன்னைக்கான கான்செப்ட். ஸோ இந்த 2 வாரங்கள், ஜூன் மாதம் 2 வாரங்கள் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கோம். இந்த 2 வாரங்கள் நீங்கள் படிப்புக்குள்ளே மூழ்கிட்டேன் சார், நான் கண்டிப்பாக படிப்பில் மூழ்கிட்டேன் சார், அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் கூட எனக்கு கோவம் வருது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. எவ்வளோ பேர் படிப்பில் மூழ்கிட்டு டிப்ரெஷனில் இருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, ஆனால் டிப்ரெஷன் வரும்போது நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? சரி, ஓகே. உங்களுக்கு இன்னைக்கான கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு இன்னைக்கு நீங்கள் என்ன படிக்க போறீங்க அப்படிங்கிறதும் சொல்லுங்கள். ப்ளஸ் ஸ்கெடியூல் 1க்கு உண்டான டெஸ்ட் நீங்கள் எப்போ எழுத போகிறீங்க, எழுதிட்டீங்களா, எப்போ எழுத போகிறீங்க, எழுதியிருந்தால் எவ்வளோ மார்க், உங்களுடைய மார்க் என்ட்ரி பண்ணிட்டீங்களா, இது எல்லாமே டீட்டெயிலாக வந்து பார்த்தோன்னா தனித்தனி கமெண்ட்டாக பண்ணுங்கள்.
ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 1 மார்க் நீங்க எப்ப எழுத போறீங்க, இல்ல எழுதிட்டீங்களா, எழுதிட்ட எவ்வளவு மார்க், அது ஒரு கமெண்ட்டை போடுங்க. ஓகேங்களா. ரெண்டாவது நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் பாத்தீங்களா, ஸ்கிரீன்ல தெரியுதுல்ல, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. தேர்டு வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன, ஏதோ ஒரு கேள்வி கேட்டிருந்தேனே. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 வாரங்கள் ஓகேங்களா, நீங்க வந்து சாட்டிஸ்ஃபையா நீங்க படிச்சிருக்கீங்க. ஓகேங்களா. சாட்டிஸ்ஃபையா நான் படிச்சுட்டு இருக்கேன், நான் படிப்புல மூழ்கிறதுனால எனக்கு டென்ஷன் டிப்ரெஷன் ஆகுதுன்னு வீடியோக்கு லைக் பண்ணுங்க. பிளஸ் இன்னைக்கு நீங்க என்ன படிக்க போறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இது எல்லாமே ஓவரால் நீங்க பண்ணிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா. அப்பதான் யார்கிட்டயாவது நம்ம சொல்லிட்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா. வேற ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். இந்த வாரம் இதுக்கு முன்னாடி இருந்த வாரத்தை விட இன்னமும் சிறப்பான ஒரு வாரமா கண்டிப்பா அமையும், நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட லைஃபுக்கான ஒரு சின்ன சின்ன முயற்சிகள், சின்ன சின்ன என்ன சொல்றது, கனவுகள், இது எல்லாமே உங்களுக்கு நிறைவேறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கூட நாங்க இருக்கோம். இப்போ நான் சொல்றேன், கூட நாங்க இருக்கோம், நம்ம டீம் இருக்கோம் சப்போர்ட்டிவா. நீங்க யாரும் இல்லைங்கிற அந்த வருத்தம் எப்பவுமே எந்த சுச்சுவேஷன்லயும் எந்த நேரத்திலயும் நினைக்காதீங்க. ஓகேங்களா. ஸோ நல்லபடியா படிங்க. ஆல் தி பெஸ்ட். இன்னைக்கு நாள் சிறப்பாக அமையும். ஓகேங்களா. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். இது கிஷோபா கிடையாது, ஒரு கிருஷ்ணன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.